கணக்கெடுப்பு சட்டம்னா நீ மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்களும் அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தலாம், டேட்டா வாங்கலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க, அதுல அரசு வேலையில் இருக்காங்களா, இல்ல அவங்க குடிசையில வாழறாங்களா, அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, இல்ல அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, மின்சாரம் இருக்கா, சாக்கடை இருக்கா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரி, இதெல்லாமே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அவருக்கு. ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும், தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நான் அவருக்கு ஏற்ற திட்டங்கள் கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 114 பிரிவுகள் SC ST இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 114ல 36 பிரிவுகள் மலைவாழ் மக்கள் ST இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். மீதி இருக்கிற 78 பிரிவுகள் SC இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் 78 பிரிவுகள் இருக்கிறாங்க. இது ரெண்டு சேர்த்து தான் SC ST. இதுக்கு தமிழ்நாட்டில் 19 விழுக்காடு இடஒதுக்கீடு, 18+1. இப்போ நல்ல நிர்வாகி என்ன செய்யணும்? SC STக்கு நாங்க 19 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இந்த இடங்கள், இந்த கல்வியோ, இந்த வேலை வாய்ப்போ, இந்த 114 பிரிவுகளுக்குள்ள யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு குறைவா கிடைக்குது, இந்த டேட்டா வேணுமா வேணாமா? இந்த டேட்டா வச்சாதான் அது யாருக்கு கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்கணும்.